ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அறம் அகாடமி சங்கரன்கோயில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால்ட்டியில் நாடுகள் மற்றும் நாடாளுமன்றத்தின் பெயர்கள் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம புக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு சில நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு சிலது இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது படிக்கையில் உங்களுக்கு மறக்கலாம். இதை வந்து பொறுத்துகையில் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. இதை எவ்வளவு ஈஸியாக படிக்கலாம், ஷார்ட்கட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அறம் அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஸ்ரேல் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தோட பேர் என்ன அப்படின்னா கெனசெட். இதை எப்படி ஈஸியாக யோசிக்கலாம்னா, இஸ்ரேல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேல்னு இருக்கிறத ஸ்ரேயா, அதாவது ஸ்ரேயான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்கா இல்லையா, அவள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரேயான்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஸ்ரேயா வந்து நடிக்க வரும்போது எங்கே இருப்பான்னா செட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இஸ்ரேல் செட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து கெனசெட் அப்படின்னு வந்து முடியுது பார்த்தீங்களா, அதை வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ இஸ்ரேல்னால் என்ன, கெனசெட். ஸ்ரேயா எங்கே இருப்பாங்க, செட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், ஜெர்மனி அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதனுடைய நாடாளுமன்ற பேர் என்னன்னா பந்தஸ்டாக் அப்படிங்கிறது. இதை எப்படி யோசிக்கலாம்னா, ஜெர்மனி அப்படின்னு வருதுல, மணினா காசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட யாராவது வந்து மணி இருக்கா அவங்க கையில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படித்தானே. அப்போ இங்கே பாருங்கள், அந்த நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து பந்தஸ்டாக் அப்படின்னு முடியுதுன்னா, அப்போ மணி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜெர்மனி நாடாளுமன்ற பெயர் வந்து பந்தஸ்டாக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது டென்மார்க்னு சொல்லிட்டு இருக்குது. டென்மார்க்கான நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து என்னென்னா போக்டிங் அப்படிங்கிறது. இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அதாவது வந்து 10 மார்க்னு இருக்குல்ல, 10னா 10 மார்க்கு. இப்போ வந்து நம்ம என்ன நார்மலாக ஸ்கூலில் படிக்கும்போது வந்து 35 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு இருக்கும், 25 எடுத்து படிச்சிருப்போம். ஒன்று ஒரு 10 மார்க் எடுத்திருந்தானா நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 10 மார்க் போட்டிருந்தா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே 10 மார்க்னு இருக்கு இல்லையா, 10 மார்க்னால் போட்டிருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. போக்டிங் 10 மார்க் போட்டிருந்தா அப்படின்னா அந்த போக்டிங் அப்படிங்கிற லிங்க் பண்ணி யோசிச்சுக்கோங்க. 10 மார்க் போட்டிருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 மார்க்னால் போக்டிங் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், நார்வே அப்படின்னு இருக்குது. நார்வேவுடைய நாடாளுமன்ற பெயர் வந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிறது. இதை எப்படி யோசிக்கலாம்னா ரைமிங்காக வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், நார்வேயில் நார்னு இருக்கா, நாரு, இங்கே வந்து ஸ்டாரு. அப்போ நார்வே ஸ்டார்டிங், நாரு ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள்னு சொல்லிட்டு இருக்குது. இது இங்கே வந்து என்ன அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் வந்து அமெரிக்கா அப்படின்னு யோசிச்சுக்கோங்கன்னா, அமெரிக்கா அப்படிங்கிற காவண்ணாவில் முடியுதா, அதே காவண்ணாவில் ஸ்டார்ட் ஆகும் காங்கிரஸ். என்ன, அமெரிக்கா காங்கிரஸ் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜப்பான் நாட்டினுடைய நாடாளுமன்ற பெயர் என்னன்னா டயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஜப்பான்காரங்க, சீனாக்காரங்க, ஜப்பான்காரங்க அப்படின்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஜப்பான்காரங்களை பார்க்கையில் ஆள் கட்டையாக இருப்பாங்க, கண்ணு உள்ளே இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. அப்போ ஜப்பான்காரன் எப்போவுமே எப்படி இருப்பான் அப்படின்னா டயட்டாக இருப்பான், சாப்பாடு விஷயத்தில் டயட்டாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ ஜப்பான் டயட். ஓகேங்களா. அடுத்து பிரிட்டன் பாருங்கள். பிரிட்டன்னா எதை சொல்கிறாங்க, நம்ம பிரிட்டிஷ்காரங்களை சொல்கிறாங்க, பிரிட்டன். அதுக்கப்புறம் இந்தியா. இங்கே ரெண்டுமே எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட். பிரிட்டிஷ்காரங்கன்னா யார், ஆங்கிலேயர்கள். அப்போது நாடாளுமன்றத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன பேர், பார்லிமெண்ட்டுன்னு பேர். ஏன்னா நம்ம நாடாளுமன்ற முறை யாரை பின்பற்றினது அப்படின்னா பிரிட்டன், இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலாந்தான் தான் பின்பற்றணும் அப்படிங்கிறது. ஸோ ஆங்கிலத்தில் வந்து அதோடைய பேர் பார்லிமெண்ட்டு, அதனால் பிரிட்டனுக்கு வந்து பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. நம்ம பிரிட்டனை பின்பற்றுறதுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. இப்போ வந்து இது புக்கில் உள்ளது. இது போக எக்ஸ்ட்ரா பூடான் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூடான் நாட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜனகத் சங்கத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. பூடானில் ஜனகத் சங்கத். இதை எப்படி யோசிக்கலாம்னா, ஜனகத் சங்கத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சங்கத்தை பூட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்கண்ணே. அதாவது வந்து வடிவேல் படத்துலலாம் சொல்லுவாங்க சங்கத்தை பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்போ பூடான் அப்படின்னு வருது. பூடான்னா பூட்டுன்னு யோசிச்சுக்கோங்க. அதோடைய நாடாளுமன்றத்தின் பேர் ஜனகத் சங்கத் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். நேபாளோட நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. அதை எப்படி ஈஸியாக யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டீ போடுறதுக்கு பால் இல்லை அப்படின்னா என்னாகும், நமக்குள்ளே சண்டை வரும். சண்டைனா பஞ்சாயத்துன்னு சொல்லுவோமா, அப்போ நேபாள்னு வருது, பாலுக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்கண்ணா. நேபாள் பஞ்சாயத்து அப்படின்னு ஈஸியாக யோசிச்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து
ரஷ்யாவில் வந்து நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா டோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரஷ்யாவில் வந்து டோமோன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்நியன் படத்தில் வந்து விக்ரம் இருப்பார் இல்லையா, அவருடைய பேர் என்னவர், ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னா, அவங்கள சுற்றி ரெமோவை சுற்றி என்ன செய்வாங்க, பெண்கள் வந்து கூட்டமாக ரஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ ரஷ்யா டோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெமோ டோமோ அந்த மாதிரி வச்சு ஈஸியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம அறம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கமெண்டில் ஆன்சரை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவது, அமெரிக்கானா நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன வரும், அதை சொல்லுங்கள். மூணாவது, ஜெர்மனியின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாலாவது, இஸ்ரேல் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன, அதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.